வீடியோவை வழங்குவோர் B-Roll Studios Private Limited. நம்ம அண்ணா நகர் வெஸ்ட்ல இருந்து திருமங்கலத்தை தாண்டி போனோம்னா பாடி பிரிட்ஜ் வரும். லெஃப்ட் சைடில் சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர்ஸை பார்க்கலாம். இந்த பிரிட்ஜ்லேருந்து அப்படியே லெஃப்டில் இறங்கினோம்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாக நிற்கும். அதை தாண்டி ரைட் சைடில் டிவிஎஸ் லூகாஸ் காம்பவுண்டை ஒட்டி சிக்னல்ல இருந்து ரைட்டு திரும்புகிற ரோடு தான் கொரட்டூரை ஜாயின் பண்ணுற ரோடு. ரைட் சைடில் கொரட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் வரும். அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் திரும்ப அந்த ரோடு. லெஃப்டையும் தாண்டி போனோம்னா அடுத்த ஜங்ஷன் தான் கொரட்டூர் பஸ் டிப்போக்கு போகிற ஜங்ஷன். அதையும் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக கடந்து போனோம்னா ரைட் சைடில் ஆவின் பார்க்கலாம். அந்த ஆவினை ஒட்டி ரைட் சைடில் கொரட்டூரையும் அம்பத்தூரையும் இணைக்கிற அந்த மேம்பாலத்தின் மேலே போகும் பொழுது அப்படி லெஃப்ட் திரும்பும். அப்போ நம்ம ரைட் சைடில் தெரியுது பாருங்க, அந்த பனைமரங்கள்லாம் இருக்கிற அந்த பகுதி ஜெயந்தி நகர் அண்ட் ஆனந்த் கார்டன் இருக்கிற இந்த பகுதிக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். பிரிட்ஜில் இருந்து இறங்கும் பொழுது ரைட் சைடில் ஒரு பெரிய ஆலமரம் வரும். அந்த ஆலமரத்தை ஒட்டி அப்படியே யூட்டர்ன் எடுத்தோம்னா லெஃப்ட்டு ரைட்டு அகைன் லாஸ்ட் லெஃப்ட் எடுத்தா ரைட் சைடில் ஜெயந்தி நகர், அடுத்தது ஆனந்த் கார்டன். கருக்கு பகுதிக்கு உட்பட்ட சர்வே நம்பர் 810, 811, 812 கீழ் வர இந்த ஜெயந்தி நகர் அண்ட் ஆனந்த் கார்டன் மொத்தம் 300 மனைகள் கொண்ட இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டி வாழவே தொடங்கி 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அடிப்படை தேவைகளுக்கே போராடிக்கிட்டு இருக்கிற ஆனந்த் கார்டன் குடியிருப்பு வாசிகள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத அவங்களே சொல்கிறாங்க, கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைனேஜும் வாட்டரும் வேணும், அது அத்தியாவசியம். போர் வாட்டர் இருக்கு, அது உப்பு தண்ணியா இருக்கு, யூஸ் பண்ண முடியல, குளிக்க கூட முடியாது. அந்த அலுமினியம் இதுன்றதெல்லாம் கலந்து போச்சு ஏரியில. அதனால தண்ணி ஃபுல்லா மஞ்சள். அதில் நீங்க வந்து ஒரு நாள் அதிகாரி கவர்மெண்ட் அதிகாரிங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்கின் அலர்ஜி ஆகுது. மாசத்துக்கு ஒரு முறை நாங்க ஸ்கின் டாக்டர் கிட்ட போக வேண்டியதா இருக்கு. ட்ரைனேஜ் இல்லாதனால லேண்ட்ல எல்லாம் தண்ணி தேங்கிறதுனாலயே எங்களுக்கு நிறைய கொசு, பசங்களுக்கு டிசீஸ். ஒவ்வொரு வீட்லயும் மாசத்துக்கு 5000 10,000 அவங்க பசங்களுக்கு உடம்புக்கு செலவு பண்றாங்க. அசோசியேஷன் ஓப்பன் பண்ணோம். இது ஒரு குடியிருப்பு நல்ல சங்கமாக இருந்தால் தான் மக்கள் ஒன்றா சேர்க்க முடியுன்ற கான்செப்டுக்கு நாங்கள் சேர்த்து வீட்டுக்கு 2000 ரூபா 3000 அந்த மாதிரி வசூல் பண்ணி ரோடு போட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட் வச்சோம். அதுக்கப்புறம் தண்ணி டேங்க்கு 2 வச்சோம். நாங்களே எங்கள் பணத்தில் சொந்தமாக போட்டுக்கணும். இதை பார்த்து தான் நான் முன்னாடி ஜெயந்தி நகர்னு ஒன்று இருக்குது. அவங்களும் வந்து நம்மளோட வளர்ச்சியை பார்த்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து முன் வச்சாங்க. இப்போ செக்ரட்டரி வந்து சொன்னாங்க தான், ஃபோன் பண்ணி சொன்னதான் தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றுறாங்க, இல்லைன்னா ஊற்றுறதில்ல டேங்க்ல கூட. காரணம் என்னன்னா நீர்பிடிப்பு பகுதின்றாங்க. இது பட்டா லேண்ட்ன்றது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. இது நீர்பிடிப்புன்றதுக்கு எந்த ரெக்கார்டும் அவங்க சும்மா ஒரு சைன் போட்டு போனதுதான். இந்த நீர் பிழைப்பு இடம் என்ன சொன்னா ஜெயந்தி நகரம் சேர்ந்து தான் வரும். ஆனா அவங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த பக்கம் ஆனந்த கார்டன் மட்டும் அவங்க தரல. மெட்ரோ வாட்டர் லைன் கொடுத்துட்டாங்க, ஆனா வீட்டுக்கு லைன் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா என்ஓசி கேட்கறாங்க. போடுறப்பவே யோசிச்சிருக்கணும் என்ஓசி இல்லைன்றத. இப்போ இருக்குதுன்ற பட்சத்துல எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லைங்களா? நோ அப்ஜெக்ஷன் வாங்கியாச்சு. ஐஏஎஸ்ஏ கொடுத்துருக்காரு வினய் சார்ன்றவர். இப்போ மெட்ரோல ஐஏஎஸ்ஆ இருக்காரு. அவரே இது பட்டா லேண்டு தான், இதை வந்து சர்வே பண்ணி நீங்க பட்டா கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க. இதுல வந்து ஏரியா சர்வேன்னு ஒருத்தர் இருக்காரு, பாரதி சியூ மேடம் கூட. அவரே சியூ மேடமே லைன் கொடுனால அவர் பாரதி சார் இது புறம்போக்கு லேண்டுன்னு சொல்றாரு. பாரதின்றவர் தான் முக்கியமா இதுக்கு இந்த ஏரியாவுக்கு ட்ரைனேஜ் வராது காரணமே, மெட்ரோ வராது காரணமே. மெட்ரோ வாட்டர் ஏஐ வந்து நடுவில் வந்து என்ன பண்றாரு, எனக்கு இவ்வளவு லஞ்சம் கொடு நான் லைன் கொடுக்குறேன்னு சொல்றாரு. கரண்ட் அடிக்கடிக்கு கட் ஆயிருதுங்க. இது எல்லாமே பட்டா வந்துட்டாலே எல்லாமே வந்துடும். அதனால பட்டா தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். கூட்டு பட்டால இருக்குதுன்னு சொல்லி தான் வாங்கணுங்க. அப்புறம் பிரிச்சிருக்கலாம் சொன்னாங்க. ஆனா வந்து நாங்க இப்போ போய் அப்ளை பண்ணா பட்டா இடாத இடத்த ஏன் வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே இந்த இடத்திற்கு பட்டா இருந்தும் அது நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? ஒரு 2015 சில அதிகாரிகள் வந்து பண்ண ஒரு சிறிய தவறுதனால எங்களுக்கு வர வேண்டிய அந்த பட்டா தடைப்பட்டு போனதுனால மெட்ரோ வாட்டருக்கோ ட்ரைனேஜுக்கோ எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுக்கும் நாங்கள் போக முடியல. திடீர்னு ஒரு கலெக்டர் வந்து நீர்பிடிப்புன்னு எழுதிட்டு போயிட்டு இருக்காரு. நாங்கள் அதுக்காக பட்டாவுக்காக போராடி இருக்கோம். சொல்லி இதுதான் கொரட்டூர் ஏரி.
இந்த கொரட்டூர் ஏரியாவில் நம்ம லேண்டு இப்படி இருக்குது, இதுதான் பழைய ஸ்கெட்சு. தவறுதெல்லாம் அன்றைக்கி வந்து இந்த இவங்க உள்ளே வராத மொனிலே இவ்வளோ தொலைவு தண்ணி இருக்குன்றதுக்கோசம் பார்த்துட்டு இங்கே ஒரு கோடு போட்டு போயிட்டாங்க. அந்த தவறு அவங்க ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க வந்து தயங்குறாங்க. எங்களுடைய பட்டா இடத்த நீங்கள் தவறுதலாக போட்டீங்க, அதை எங்களுக்கு ரெட்டிஃபை கொடுத்தாதான் எங்களுக்கு பட்டா வரும். பொதுப்பணித்துறையும் இது பட்டா லேண்டு தான் சொல்லிச்சு, நீர் பிடிப்பு இல்லைன்னு. அதே மாதிரி சிஎம்டிஏவும் கொடுத்துருக்கு பட்டா லேண்டுன்றதுக்கு. இதுக்கு பூர்வீக 100 வருட பட்டா எங்ககிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது, இதோட ஸ்கெட்சு இருக்குது, எல்லாமே இருக்குது. சொந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்றது தான் பேர். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கிற வசதியும் சந்தோஷமும் கூட சொந்த வீட்டில் இருக்க எங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் கிடைக்கல. கடன் வாங்கி வீடு கட்டியிருக்கோம், அந்த கடன் அடைக்கிறதுக்கு லோன் போடலன்னா கூட பட்டா இல்லைன்னு சொல்கிறாங்க. கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம், இந்த நிலைக்குமா என்னன்னு அது ஒரு பயம். டெய்லி தூக்கமே வரல, என்ன பண்ணுவாங்களோ, கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கோமே. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சண்டை வருது. இது நாங்கள் இடம் வாங்கினதுலேருந்து போகிற சண்டை. இங்கே போய் வாங்கினதுக்கு வேற எங்கன்னா வாங்கியிருந்தா நிம்மதியாக இருந்துருக்கலாமே, இவ்வளோ காசு இங்கே போட்டுட்டு நமக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்கே. எங்கள் வீட்டுக்காரு இப்போதான் ஒரு 5 மாதம் ஆகுது இறந்துட்டாருங்க. பட்டா வாங்கியிருந்தா கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும், அவருக்கு அது நிறைவேறாமே போயிடுச்சு. சொந்த பணத்தை போட்டு கடனில் தான் சரி இருக்கிறோம், எதுக்குமே முடியாமல் இருக்குது. இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு வந்து நாங்கள் லேண்டை விற்கணும்னு நினச்சா கூட இன்னைக்கு விற்க முடியாத மனது உளைச்சல தான் இருக்கோம். நாங்கள் நீர்பிடிப்பு பகுதின்னு தவறாக குறிப்பிட்டதை தவிர்த்து வேற ஏதாவது பிரச்சனைகள் இந்த பகுதியில் இருக்கா? 2009 வருடங்கள் ஆனந்தான்றவர் இதை லேஅவுட் போட்டார், 74 ஃப்ளாட்டாக. அந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் இது பிரச்சனையாகவே தான் இருக்குது. என்ன காரணம் கேட்டால், அவர் ஃப்ளாட் போடும்போதே பத்திரப்பதிவு மூலமாக அப்போ ஸ்டாம்ப் பேப்பர் கம்மியாக வாங்கிட்டார். 15 ரூபா 47 ஏழு பில்டிங் வச்சிட்டார். ஏதோ லேண்டு நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது, டாக்குமெண்ட்டாக இருக்கனால எல்லாமே வாங்கிட்டாங்க. இன்னைக்கு 14-15 வருஷ காலமாக ஆகிப்போச்சு. கலெக்டர் ஆஃபீஸில் 5th ஃப்ளோரில் கேட்குறோம், இது சம்மந்தமாக அது வருவாய்த்துறைகிட்ட நம்ம கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் கட்டி ஆகணும் பணம். 47A வந்து இதுக்கு முன்னாடி அந்த லேஅவுட் போட்டவர் வந்து சில வரி கட்டாமல் இருந்தார், அதுக்கும் வந்து நாங்கள் ரெடி. அதனால் கவர்மெண்ட்டுக்கு நிலுவைத் தொகையை கொஞ்சம் கம்மியாக சொன்னால் நாங்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுறதுக்கு அதுக்கும் தயாராக இருக்கிறோம். லக்ஸர் மட்டும் இருக்குது, அது யார் யாருக்கு எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்கான்றத ஃபார்ம் 1 வீக்காக தேடிட்டு இருக்கேன். நானும் 1 வீக்காக காலையில் போகிற சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே உட்கார வரேன், அதுக்குரிய ஃபார்ம் எடுக்க மாட்டேன். இது சம்பந்தமா சென்னை மாநகராட்சியினுடைய எந்தெந்த அதிகாரிகளை நீங்க சந்திச்சீங்க? கலெக்டரை நீங்க சந்திச்சிங்களா? கலெக்டர் லெட்டரும் கொடுத்தோம், கலெக்டருக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டோம். கலெக்டர் ஏடி சர்வே பார்க்க சொன்னாங்க. ஏடி சர்வே என்ன சொன்னாங்க, என் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து சர்வேர் இப்போ டிமாண்டு, நீங்கள் ப்ரைவேட் சர்வே வச்சு அளந்து கொடுன்னு சொன்னாங்க. அவங்களே ரெக்கமெண்டேஷன் பண்ணி நாங்கள் ப்ரைவேட் சர்வே வச்சு மக்கள் ஏதோ காசு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை நாங்களே செஞ்சு அளந்து எடுத்துமே கொடுத்தோம். இது பட்டா லேண்டுன்றதுக்கு அவங்கள பார்த்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. கலெக்டர் உத்தரவாதம் கொடுத்துறாங்க, இது ஏடி சர்வே தான் செய்ய மாட்டாங்க. ஆன்லைனில் ஏற்றி நீர்பிடிப்புன்ற எதுவும் எடுக்காத 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறோம். இதில் போன வாரம் போனோம், போன மாதம் போனோம், முந்தானத்து போனோம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். பட்டா இஷ்யூக்காக 9 வருஷத்துக்கு மேலே வந்து சங்கத்து மூலியமாக இப்போ போராடுறாங்க, எதுக்குமே வந்து செவி கொடுக்க மாட்டுறாங்க அதிகாரிங்க. மெட்ரோ வாட்டரும் கட்டுறோம், ட்ரைனேஜும் கட்டுறோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் கட்டுறோம். ஸோ அரசுக்கு தேவையான எங்கள் இடத்துல இருந்து எல்லா பணமும் போதை தவிர எங்களுக்கு தேவையான அடிப்படை செய்ய மாட்டாங்க. இங்கே இந்த கொரட்டூர் ஏரியா பார்த்தீங்கன்னா தனிநபர் ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது. இது ஆனந்தா கார்டன், ஜெயந்தி நகர், பட்டா லேண்டு தான். அதே மாதிரி சர்வே நம்பர் போட்டது 813 ஏரின்னு, அது ஏரி லேண்டு தான் சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த ஏரியில் ஆக்கிரமிப்பும் அகற்ற மாட்டேன்றாங்க, நோட்டீஸ் கொடுத்துக்கிறாங்க, எல்லாமே கொடுங்க, அதுவும் அகற்றலை. எங்களுக்கும் பட்டா கொடுக்கல. பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலேருந்து ஒரு 300 மீட்டர் தான் பவுண்ட்ரி வரணும், அந்த பவுண்ட்ரி போட மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு அரசாங்கம் தான் எதனா பண்ணணும். ஸோ இந்த மக்களின் முதல்வர் திட்டத்தில் முதல்வர் எவ்வளோ செய்கிறாரு, கீழே இருக்கிற அதிகாரிகளை வந்து இது செயல்படுத்தாமல், ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு எதுக்காக பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஸோ இது அரசாங்க அதிகாரிங்க கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ அவங்க இந்த மீடியா மூலமாக இதை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலன்னா நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போய் எங்களால் முடிஞ்ச போராட்டங்கள் தான் பண்ணுவோம். என் பகுதியில் வந்து இந்த குறைகள் இருப்பதனால பட்டா கிடைக்காதனால அனைக்கும் தாமதமாகிறது. நாளைக்கே எங்களுக்கு பட்டா கிடைச்சா கூட வந்து நாங்கள் ரொம்ப நன்றியாக இருப்போம், இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றியாக இருப்போம். சென்னை மாநகராட்சியின் 82வது வட்டத்திற்குள்ள வர இந்த பகுதி கவுன்சிலரை சந்திச்சு இந்த மக்களுக்கான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமான்னு அவர்கிட்ட கேட்டபோது, இல்லை இது ஏற்கனவே பட்டா இருந்த இடம் தான் அது, அதனால வந்து இது கண்டிப்பாக பட்டா வரும். அரசு புறம்போக்கு இடமல்ல, பட்டா லேண்டாக இருந்தது. கடந்த காலங்களில் குடிசை போட்டு கொண்டிருந்த மக்கள் புகார் தெரிவித்த காரணத்தினால் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர் அன்றைக்கு வந்து இது வந்து நீர்பிடிப்பு பகுதிக்கு சுழிச்சிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கு வந்து இங்கே பட்டா வாங்க முடியாமல் இருக்குது. கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பட்டா கொடுக்கறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆனந்த கார்டன் மக்களுக்கு பட்டா வாங்கிறதுக்கு என்னால் முடிந்த முயற்சிகளையும் சட்டமன்ற உறுப்பினரிடம் சொல்லி, சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் சொல்லி
பாராளுமன்ற கலெக்டர் என்று சொல்லி பட்டா வழங்குவதற்கான ஆவணங்கள் செய்வார்கள், முயற்சிகள் எடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் நன்றி. வணக்கம். இக்குடியிருப்பு வாசிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பூர்த்தியாக வேண்டுமென்றால் நிறுத்தி வைக்கப்பட்ட இவர்களின் வீட்டுமனை பட்டாக்கள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும். இத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மிக விரைவில் இதற்கான முன்னெடுப்பை எடுத்து வாடிக் கிடக்கும் இவர்களின் முகங்களில் ஆனந்தம் மலரச் செய்வார்கள் என்று நம்புவோம்.